வரப்போற இந்த அரையாண்டு பரீட்சை ஹாஃப் இயர்லிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் பிரசன்டேஷன் தமிழ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்க நேரத்தை நாளைக்கு பரீட்சையில நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஒன்னா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சு கூட நம்ம சரியா பிளான் பண்ணல அப்படின்னா எல்லா விடைகளையும் நமக்கு எழுதுறதுக்கு நேரம் பத்தாம போயிடலாம். பிரசன்டேஷனுக்கும் எவ்வளவு நேரம் நம்ம செலவிடணும். இப்போ உட்காந்து ரொம்ப நான் வந்து கல்வெட்டுல செதுக்குறேன் அப்படின்னு ரொம்ப நேரம் செதுக்கணும் அப்படின்னா அப்பயும் நேரம் வந்து வீணா போயிடும். ப்ரெசன்டேஷன் ஓரளவுக்கு டீசெண்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் டைமும் மேனேஜ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் எப்படி பண்றது அப்படின்றதுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு ஸ்டூடெண்ட் அழகா ப்ரெசென்ட் பண்ணதை இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். அதை பார்த்து நம்மளும் தெரிஞ்சுப்போம். முதல் விஷயம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மதிப்பெண் கேள்வியில எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ முக்கியமா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கேள்வியோட நம்பர் என்ன, அதுக்கு அடுத்து வந்து அதோட ஆப்ஷன் என்ன, ஆவா ஈயா ஈயா. ஓகே, அப்போ அந்த ஆப்ஷனை அழகா மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா விடையை எடுத்து எழுதுங்க. நேரடியா விடை எழுதுறதோ இல்ல வெறும் ஆப்ஷன் மட்டும் எழுதுறதோ வேண்டாம். இது ரெண்டுமே நிச்சயமா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பகுதி இது முக்கியமா ஒண்ணு சொல்ல மாட்டேன். எப்பயுமே அது என்ன பகுதின்றத மேல மென்ஷன் பண்ணுங்க. பகுதி 1 பகுதி 2 அதை மென்ஷன் பண்ணாம விடாதீங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் எப்படி முக்கியமோ பகுதி 1 2 அதுவும் முக்கியம். அப்ப அடுத்து பகுதி 2 அதுல எந்த பிரிவு 1ன்னா அப்போ பிரிவு 1 அதை போட்டுட்டு எந்த கேள்வி நீங்க எழுத போறீங்க அதுக்கான தலைப்பை போடுங்க. தலைப்பை போட்டு அதை நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அடிகோடு எழுதலாம். சரியா? அதை அண்டர்லைன் பண்ணலாம். அந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஓரளவுக்கு அழகா இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டை எழுதும் போதும் இந்த மாதிரி ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி, ஓகே, ஸ்டார் போட்டு இல்ல சும்மா ரொம்ப சிம்பிளா ரொம்ப நேரம் அதுக்குன்னு செலவு பண்ணாதீங்க. ஓகே, ஆனா ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி எழுதும் போது பேப்பர் வந்து பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா அழகா நீட்டா இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, அதுக்கு கீழே ஓகே கோடுகள் போடுங்க, அண்டர்லைன் பண்ணி அந்த கேள்விகள் முடிஞ்சிடுச்சு அப்படின்றத வந்து ஒரு கோடு போட்டு காமிங்க. ஒவ்வொரு பிரிவு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பா அது எந்த பிரிவு அப்படின்றத அங்க மென்ஷனா இருக்கணும், கேள்வி எண் மென்ஷனா இருக்கணும், தலைப்பு வந்து அடிகோடு இடப்பட்டிருக்கணும். ஓகே, இதெல்லாம் நீங்க சரியா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாலே நீங்க கவனிக்கலாம், எங்கேயுமே அவங்க பெருசா மார்க் எடுத்திருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இல்ல மார்க்கை குறைக்கிறதெல்லாம் இருந்தே இருக்காது. எல்லா இடத்துலயும் இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒழுங்கா எழுதாத இடங்கள்ல மட்டும்தான் அங்கங்க ஒரு மார்க் மிஸ்டேக்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு சில மார்க்கை வந்து குறைச்சிருக்கிறத நீங்க கவனிக்க முடியும். ஸோ உங்க பேப்பர் பிரசன்டேஷன் அப்படின்றது இப்படிதான் இருக்கணும். எந்த அளவுக்கு அழகா தெளிவா நீட்டா பர்ஃபார்ம் பண்றீங்களோ அது போதும். இப்ப இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பு சட்டகம் போட்டு முன்னுரை போட்டு ஓகே ஒவ்வொரு தலைப்பும் நீங்க என்ன எழுத போறீங்க அப்படின்றத கண்டிப்பா எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நெடுவினாவுக்கு வாங்க. சரியா? நீங்க நெடுவினாலாம் எழுதும் போது இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திருக்குறள்லாம் எடுத்து எழுதுறீங்கல்ல, இங்க அழகா அதெல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் சிம்பிளான டெக்கரேஷன், ரொம்பலாம் டைம் எடுக்காது. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இதை அவங்க ரொம்ப நேரம் எடுத்து வரையில அப்படின்றது தெரியும். டக்குன்னு அழகா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை ஒரு கிளவுட் மாதிரியான ஒரு இதுக்குள்ள போட்டிருக்காங்க. இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நேரத்தை செலவிடுற மாதிரி விஷயங்கள் வேண்டாம். நெடுவினாக்கள் எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா நீங்க அழகா பண்றீங்க அப்படின்னாலே உங்களால வந்து நிச்சயமா இதுல மார்க் எடுக்க முடியும். இப்ப டைம் மேனேஜ்மெண்ட் ஃபேக்டருக்கு வரும். இவ்வளவு விஷயம் நீங்க இதுல செய்யும் போது இதுக்கு நேரம் எவ்வளவு நீங்க செலவிடணும் அப்படின்றத சொல்றேன். இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு பரீட்சை நடக்குதுன்னா அதுல முதல் 15 நிமிஷம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்கான நேரமா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ 15 நிமிஷம்ன்றது கொஸ்டின் பேப்பரை படிக்கிறதுக்காக மட்டுமே இருக்கட்டும். தெளிவா என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு பாரு, இதுல என்னென்ன தெரியும்னு பாரு. அப்ப அதுல எதெல்லாம் நம்ம ப்ராப்பரா எழுத போறோம்ன்றத மனசுக்குள்ள முதல்ல ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துக்கும். சரியா? பார்ட் 1க்கு நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்க வேண்டாம். சரியா? ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள பார்ட் 1 முடிச்சிருங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35 நிமிஷம் எடுத்து பார்ட் 2 எழுதுங்க. பார்ட் 3ல கேட்கப்பட போற கேள்விகளுக்கு அதிகமா டைம் தேவைப்படும். அதனால ஒரு 45 நிமிஷம் பார்ட் 3க்கு மட்டும் எடுத்துக்கோ. பார்ட் 4ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையா ஒரு 1 மணி நேரம் தேவைப்படும். ஸோ அதுக்குன்னு ஒரு 1 மணி நேரத்தை முழுமையா பார்ட் 4க்கு ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ பார்ட் 4 பார்ட் 3 அதிக நேரம் தேவைப்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சு நீங்க மீதி எல்லாத்தையும் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தாதான் இதுக்கான நேரம்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். அண்டு 12:45ல இருந்து 1 கடைசி 15 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட் 5 ஒரு வாட்டி செக் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட கொஸ்டின் பேப்பரை ப்ராப்பரா வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். என்ன ஆனாலும் சரி கொஸ்டின் நம்பரை மிஸ் பண்ணாத. 1 மார்க்குக்குலாம் ஆப்ஷன் ஆன்சர் ரெண்டுத்தையுமே எழுது. எப்பயுமே வந்து கேரி ஓவர் டு நெக்ஸ்ட் பேஜ் இல்லாத மாதிரி பாத்துக்கோ. ஒரு பேஜுக்குள்ளேயே அதை முடிக்கிற மாதிரி பாரு. ஓகே, இங்க ஒரு பாதி வார்த்தை அங்க ஒரு பாதி வார்த்தை அப்படியெல்லாம் எடுத்து எழுதாத. கீவேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுத பாரு. ஆனா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எப்படி எழுதுறது எனக்கு அதுதான் தெரியல அப்படின்னா
எங்கெல்லாம் இந்த ரா ரா லா லா ஓகே இந்த சொற்கள்லாம் வருதோ அதெல்லாம் 1க்கு 2-3 வாட்டி வந்து எழுதி பார்த்துட்டுனாலே போதும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நீங்க தமிழுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எப்படி நம்ம நிறைய வீடியோஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணமோ அதே மாதிரி அடுத்து இங்கிலீஷா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு லைவ் கிளாஸஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்துக்கும் நாங்க லைவா கிளாஸஸ் எடுக்க போறோம். இந்த லைவ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா, ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க தனியா படிக்க தடுமாறுறீங்க, நீங்க எதுவும் டியூஷன் போல, உங்களால 199 கட் ஆஃப் அச்சீவ் பண்ண முடியாம போயிடுமோன்னு பயமா இருக்கு, கண்டிப்பா அந்த கட் ஆஃப் நான் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசுல ஒரு ஆசை இருக்கு, ஆம்பிஷன் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தோடைய தீமின்னல் பேட்சஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கான லிங்க் நாங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தீமின்னல் பேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கனவு டெஸ்ட் சீரிஸும் சேர்ந்து வருது. ஸோ கனவு டெஸ்ட் சீரிஸ் பிளஸ் தீமின்னல் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து நீங்க அட்மிஷன் எடுக்கலாம். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தினமும் லைவ் கிளாஸ் இருக்கும். முழு சிலபஸையும் ஜனவரி 2 ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போறோம். ஜனவரி 2ல இருந்து ஃபுல் சிலபஸை ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சு ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்னா 50 நாள்ல எல்லாத்தையுமே பக்காவா A to Z ரிவைஸ் பண்ணி தரப்போறோம். 50 நாள் ஆஃப் பியூர் இன்டென்ஸ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட். இதை மட்டும் நீங்க இந்த ஒரு 50 நாள் என் கூட சேர்ந்து ஒழுங்கா படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, நிச்சயமா உங்களால 199 கட் ஆஃப் எடுக்க முடியும். அதுல துளி கூட எங்களுக்கு சந்தேகமே இல்லை. இப்போ நான் இந்த பேப்பர் பிரசன்டேஷன் காமிச்சேன் இல்லையா, அந்த பேப்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பேப்பரை மறக்காம நீங்க வந்து என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். அது ஒரு வாட்டி பார்த்துக்க. சரியா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.